ஹாய் சிஸ்டர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மணி பிளான்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன். எனக்கு வாங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு. அது இன்றைக்கி தான் நான் வந்து பாட்டில் மாற்றுறேன். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து கொக்கோ பீட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் அமேசானில். அது எனக்கு டெலிவரி ஆகி வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வாங்கி ஒரு வாரம் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து வைக்கிறேன். செடி அதனால் பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு இலை மட்டும் ஒரு ஓரமாக லைட்டாக கருகிருச்சுன்னா, வெயில் அந்தளவுக்கு அடிக்குது இல்லைங்களா? இப்போ பாருங்கள், கொக்கோ பீட் ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டேன். அது கூட வந்துட்டு கொஞ்சம் மண்ணும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். மணி பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. கலர் டிஃப்ரென்ஸே பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. நானே பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு 7 வகையான மணி பிளான்ட் வந்து வச்சுருந்தேன் வீட்டில். நாங்கள் ஃபஸ்ட்டு வேறு வீட்டில் இருந்தோம். அதனால் அங்கே வந்து வச்சுருந்தேன். அப்புறமா வந்துட்டு அது அங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரல, மனசு இல்லைனால அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான் நான் உள்ளே வைக்க போகிறேன். கொக்கோ பீட் எதுக்குன்னா, வெயில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த ஈரம் வந்து அதிகமாக அது வந்து தக்க வச்சுட்டே இருக்கும். அதுக்காக தான் வந்து கொக்கோ பீட்டை ஆட் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் எப்போவுமே வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணாமல் வந்து மொத்தமாக தான் கொடுப்பாங்க. தண்ணியில் ஊற வச்சு தான் நம்ம அந்த நார் தண்ணியில் ஊற வச்சு தான் எடுத்து ஆட் பண்ணுவோம். இந்த தடவை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. இது வந்து மணி பிளான்ட் வந்து நமக்கு ஆக்சிஜன் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்றனால தான் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இது வளர்த்துறாங்க. வீட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாட்டிலில் ஏதோ ஒரு வேஸ்ட் பாட்டிலில் கூட தண்ணி ஊற்றி இதை வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஏன்னா ஆஃபீஸில், வீட்டில், சாமி ரூமில், நம்ம கிச்சனில் கூட இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான், செட் பண்ணியாச்சு. இது மேலே கடைசியாக நம்ம வந்து கொக்கோ பீட் லேயரை போட்டு தண்ணி ஊற்றி நம்ம வளர்த்த வேண்டியது தான். செடி வளர்ந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். இது அழகாக நம்ம முன்னாடி நிழலில் தான் வச்சு வளர்த்தணும். அவ்வளோதான், பாருங்கள், வச்சாச்சு. நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நிழலில் வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். அவ்வளோதாங்க சிஸ்டர்ஸ், ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பாய் சிஸ்டர்ஸ்.